கமல் சார் கூட விவேக் சார் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஆமாம் சார். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி நான் கமல் சார் கூட நடிக்கணும்னு, ஏன்னா அவருடைய எல்லா படத்துலையும் சங்கர் சாரோட படத்துலலாம் இவர் நடிச்சிருக்காரு. விவேக் சார் இறந்துட்டார். அவர் நினச்சிருந்தாங்கன்னா அந்த கேரக்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் அவர் மேலே வச்சிருக்கிற அந்த நட்பு தான் இந்த படத்தில் ஃபுல்லாக வந்து விவேக் சார் வர வச்சுருக்காங்க. அதனால தான் நான் உள்ளே வந்தேன். பாபு இதில் விவேக் சார் பண்ணுறாரு. யூஸ்வலாக விவேக் சாருடைய ஒரு மேனரிசம் ஒன்று இருக்கும், அவரோட பாடி லாங்குவேஜ் இருக்கும், அதை மிரட்டுறது அப்படிங்கிறதில்ல, அதெல்லாம் இதில் கிடையாது. இது வந்து ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு ஆஃபீஸர் எனக்கு போட்டு காமிச்சார். அவர் எப்படி வாக் பண்ணணும், எப்படி திரும்பணும், என்ன ஆகுது, இதை ஃபுல்லாக நான் மைண்டில் ஏற்றிட்டு நான் செட்டுக்கு போய்ட்டு விவேகாக மாறிடுவேன். அப்போ அந்த காமெடி இந்த டைலாக்கு சொல்லும் போதே அங்கேயே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே குபீர்னு எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. எல்லாருமே சிரிச்சிட்டாங்கன்னா டே ரிசல்ட் இங்கேயே தெரிஞ்சிச்சுரா அப்படின்னு அந்த சுட்டுட்டு ஓடுறதெல்லாம் கிட்டத்தட்ட விவேக் சார் சிரிச்சே வந்து 6-7 டேக் போயிடுச்சு. விவேக் சார் சிரிச்சு ஒன் மோர் அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படம் வந்து ஒரே வரியில் வந்து அடா குப்பையா என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். என்னோட எமோஷனை போய் நேராக போய் டேரக்டே சொன்னேன். சார் எங்கேயாவது ஒரு இடத்துல என் முகம் தெரிகிற மாதிரி பண்ண முடியுமா சார்? ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத நாயகன்னா அது விவேக் சார்னு சொன்னால் மிகையாகாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு தன்னுடைய உடலையும் உயிரையும் கொடுத்து நடிச்சிருக்க ஒரு நடிகர் நம்ம கூட இருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க தந்தி டிவி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய காய். ஸோ இன்னைக்கு நம்ம கூட நடிகர் கோவை பாபு அவர்கள் இருக்காங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நாங்கள் வந்து உங்களை லெஜண்ட் படத்திலே வந்து விவேக் சார் அவர்களுக்காக நீங்கள் வந்து நடிச்சிருந்தீங்கன்றதை நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்போ இந்த படம் இந்தியன் 2 இந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு உங்களுக்கு? இந்த வாய்ப்பு வந்து எனக்கு அவங்களா கூப்பிட்டது தான். ஓகே. நான் வந்து பெங்களூரில் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஓகே சார். இப்போ வந்து ஒரு அசோசியேட் டைரக்டர் வந்து சங்கர் சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், சங்கர் சார் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு ஷாக்கு. சங்கர் சார் என்ன மீட் பண்ணணும்னு சொல்கிறேன். சரி யாரோ ஃபேக்காக வந்து நம்மள்ட்ட விளையாடுறாங்கனாலும் சீரியஸாக சொல்லுங்கள், விளையாடாதீங்க, நான் ஷார்ட்டில் இருக்கேன் சார், உண்மையிலே நாங்கள் சங்கர் சார் ஆஃபீஸில் தான் பேசுகிறோம், நீங்கள் வர முடியுமா அப்படின்னு. சார் நான் வந்து ஷூட்டிங்கில் இல்லை, பெங்களூரில் இருக்கேன், நான் சென்னையில் இல்லை, நான் சென்னை வந்த பிறகு வரேன் அப்படின்ட்டு போனேன். எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. என்ன வந்து சங்கர் சார் பார்க்கணும் ஏதோ நடிக்கிறேன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவாங்க, சார் இதான் கேரக்டர், டேட்டு ஃப்ரீயாக இருக்கீங்களா, அது ஒன்றும் மீட் பண்ணணும்னு சொல்கிறாருங்கும் போது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. சரின்ட்டு நான் சென்னை வந்தோடனே அவரை பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு போனேன். ஈசிஆர் ரோட்டில் தான் ஆஃபீஸ். ஓகே சார். போனால் அங்கே போனோன்னா அங்கே வாட்ச்மேன் சார் கோவை பாபு சார் உங்களுக்காக தான் வெயிட்டிங். போனால் ஒரு பெரிய பரபரப்பு இருந்துச்சு. எனக்காக ஒரு காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டு, ஒரு மேக்கப்பு, அது இதுன்னு பயங்கர செட்டப்பாக இருந்துச்சு. எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன் என்ன மேட்டர் சார் அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், விவேக் சாருக்கு பதில் நீங்கள் தான் பண்ணுறீங்க. அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. விவேக் சாருக்கு பதில் நான் பண்ணுறேன்னா? அப்படியே ஷாக்காக இருந்துட்டேன். எல்லாம் ரெடி பண்ணாங்க. பண்ணிவிட்டு சரி ஓகே வெயிட் பண்ணுறேன், டைரக்டர் வந்துட்டுருக்காரு சார் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஓகே. உனக்கு நிறைய டென்ஷன், ஏன்னா சங்கருங்கிற சார் வந்து பெரிய டைரக்டரு, பிரம்மாண்டம். நம்ம வந்து அவரோட மேக்கிங்லாம் பார்த்து மிரண்டு போயிருக்கோம். அவரை பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வெயிட் பண்ணி சங்கர் சாரை பார்க்குறக்காக வாங்க சார் டைரக்டர் வந்துட்டார் அப்படின்னு உள்ளே போனேன். ஒரு பயத்திலே போனேன். அவர் உட்காந்துருந்தார். நான் உள்ளே என்ட்ரி ஆனால் என்னை பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சிட்டார். அவர் எந்திரிச்சு அப்படியே விவேக் சார் மாதிரி இருக்காருயா, இப்படி திரும்புங்க விற்பாங்க அப்படின்னாங்க. ஓகே டன், கரெக்டாக இருப்பார் அப்படின்ட்டாங்க. வேறு எதுவுமே கேட்கல? வேறு எதுவும் இல்லை. ஓகே ஓகே அப்படியே கமிட் ஆனதான். சார் ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க, சார் உங்களை ஓகே சொல்லிட்டாருன்னு சொன்னீங்க. பார்த்துட்டு இந்த டெஸ்ட் ஷூட்டு இந்த மேக்கப்லாம் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா விவேக் சார்ன்ற பட்சத்தில் அவரை மாதிரி உங்களுக்கு மேக்கப்போ இல்லை அந்த ஹேரு இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களா பார்த்து? இல்லை, அப்போ நான் அவரை பார்க்க போகும்போது எனக்கு முடி நிறையா இருந்தது. ஓகே ஓகே. பாம்பேலேருந்து ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு ஹேர் கட் பண்ணி அவங்க விவேக் சாரோட ஃபோட்டோ பார்த்துட்டு ஓகே ஓகே இப்படி வேணும்னு சொல்லி ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. நான் என்னடா திடீர்னு முடியை கட் பண்ண, எனக்கு வேற ஒரு படத்துடைய கண்டினியூட்டி இருக்குது. ஓகே ஓகே. என்னால் எதுவும் சொல்லவும் முடியல. அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன், சார் இது இப்படி இருக்குது. இல்லை சார் ஷூட்டிங் கொஞ்சம் லேட் ஆகும், இது கெட்டப் பார்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் கெட்டப் பார்த்துக்கிறேன்னு கட் பண்ணிட்டீங்க, இப்போ நான் அதில் போய் எப்படின்ல சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அது வந்து என்ன பண்ணுறது, இவங்க கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கே போய் நின்னோன்னா என்ன திடீர்னு ஸ்கூல் பையனை வந்து நிற்கிறீங்க அப்படின்ட்டாங்க. இல்லை சங்கர் சார் இந்த மாதிரி இந்தியன் 2 அப்படியா அப்படின்னு சொன்னோன்னா இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ பெரிய விஷயம்னு சொன்னனால அவங்க ஆஃப் ஆகிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் மேக்கப் போட்டதுக்கப்புறமா சங்கர் சார் பார்த்துட்டு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்லை, பார்த்தோன்னா அவர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஏன்னா வந்து
வாக் பண்ணி காமிக்க சொன்னார். நான் வாக் பண்ணி பார்த்தேன். அதுக்குள்ளே பாபி சிம்மா வந்திருந்தார். அவர் என்ன பார்த்துட்டு, சார் அப்படியே கரெக்டாக இருக்காரு சார் அப்படின்னு எல்லாருமே ஃபேஸ்லேயும் பயங்கரமான ஒரு இது. ஏன்னா அவங்க நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஓகே ஓகே. ட்ரை பண்ணி அப்புறம் நான் லெஜெண்டில் பண்ணது கேள்விப்பட்டு தான் அப்புறம் வந்து என்னை வந்து கமிட் பண்ணாங்க. பயங்கர ஹாப்பி. ஓ, லெஜண்ட் படம் பார்த்து அதாவது கேள்விப்பட்டு தான். ஓகே ஓகே. நான் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி அவங்க எனக்கு என்னோட இதுக்கு வந்து நிறைய பேரை பார்த்துருக்காங்க. ஓகே. லெஜெண்டில் வந்து எனக்கு எந்த டெஸ்ட் ஷூட்டெல்லாம் இன்னுமே எடுக்கல. அவங்க நிறைய பேர் பார்த்து டயர்டாகி அதுக்கப்புறம் எனக்கு கேள்விப்பட்டு நான் போனேன். நான் போனோன்னே அப்படியே என்னை பார்த்தாரு. அவர் மாதிரி எதாவது பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னாரு. நமக்கு தான் விவேக் சாரோட விஷயம் ஊர்னதாச்சே. அது ஜஸ்ட் 2 வாக்கு அப்புறம் அவருடைய அந்த திருட்டு மொழி அதெல்லாம் பண்ணோன்னா ஓகே சூப்பர் இவர் தான் அப்படின்ட்டாங்க. சூப்பர். அப்போ மேனேஜரும் சொன்னார், சார் மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தோம் மாதக்கணக்கில், நீங்கள் வந்து ஈஸியாக 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டீங்க அப்படின்னு. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டே கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே சார். ஆக்சுவலாக இப்போ சங்கர் சார் பார்த்துட்டாங்க. ஓகே, இப்போ வந்து அந்த படத்துலையுமே சரி கமல் சாரோட உங்களுக்கு ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதாவது விவேக் சாருக்கு இது பண்ணிவிட்டு அவர் உங்கள் நேரில் பார்த்துட்டு உங்ககிட்ட ஏதாவது சொன்ன வார்த்தை ஏதாவது இருக்கா? என்ன மாதிரினா? இல்லை, என்னென்னா நான் வந்து இந்தியன் படத்தை வந்து என் ஊரில் டிக்கெட் வாங்குறதுக்கு க்யூ நின்று அடிதடி பண்ணி அப்படிலாம் டிக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்தியன் 2 படத்தை வந்து நான் வந்து சங்கர் சார் டைரக்ஷனில் நான் நடிக்கிறேன். கமல் சார் ஒரு பக்கம், விவேக் சாருக்கு பதில் நான் பண்ணுறாங்கிறது எனக்கு பெரிய என்ன சொல்கிறது சந்தோஷம்தான். சந்தோஷம் மிராக்கலான ஒரு விஷயம். என்னால் நம்பவே முடியல நான் தானே அப்படின்னு. ஆனால் கமல் சாரை பார்த்துட்டு நான் வந்து மெய் மறந்து நின்னேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எனக்கு கமல் சாரை போனேன்னு எனக்கு அடையாளமே தெரில. உண்மை அதுதான். ஓகே. ஷூட்டிங் போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா டிராஃபிக்கில் மாட்டிட்டேன். அசோசியேட் டைரக்டர், சார் கமல் சாரே வந்துட்டேன், நீங்கள் என்ன சார் இன்னும் வராமல் இருக்கீங்க அப்படின்னு மரண ஸ்பீடில் போகிறேன். காரில் அப்படி விறுவிறுத்து நான் போகிறேன். ஏர்போர்ட்டு சீனு போய் நிற்கிறேன். நின்றுட்டு நான் பாட்டில் போய் அப்படி நின்று ட்ரெஸ் எல்லாம் போட்டு காஸ்டியூம்லாம் போட்டு எல்லாம் நின்றுட்டு கமல் சார் தேடுறேன் நான். எங்கே கமல் சார்? அப்போ என் அசிஸ்டண்ட்டு, சார் கமல் சார் வரவே இல்லை சார், சும்மா நம்ம வரதுக்காக போய் சொல்லியிருக்காங்க. நான் அசோசியேட் டைரக்டர், சார் வந்துருவேன்ல சார், அதுக்குள்ளே கமல் சார் வந்துட்டுன்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டு நான் எவ்வளோ மரண ஸ்பீடில் வந்தேன் தெரியல. சார் அவர் இங்கே தான் சார் இருக்காரு அப்படின்னு போயிட்டார். நான் என்னடா வந்தாருங்கன்னா அப்புறம் என் அசிஸ்டண்ட் சொன்னேன், சார் கேரவனில் இருப்பார்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நான் பாட்டில் ஏர்போர்ட்டுக்குள்ளே பயங்கர பரபரப்பு, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு அந்த செட்டப். ஓகே ஓகே. ஸோ பலதரப்பட்ட முகங்கள் இருக்காங்க. சைனா முகம் இருக்குது, ரஷ்யா முகம் இருக்குது, தாய்லாந்து முகம் இருக்குது, நார்த் இந்தியன் இருக்குது, கேரளாவில் இருக்குது. அந்தந்த நாட்டு அந்தந்த இதில் கல்ச்சரில் இருக்கிற காஸ்டியூம்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்படி நான் போய் ஃபோனில் போய் அனாவசியமாக ஒருத்தர் பேசி என்னடா அடித்து புரண்டு வந்தேன் இங்கே வந்து இதுக்குலாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஒரு வயசானவர் உட்காந்துருக்காரு ஒருத்தர். ஓகே. பேசிவிட்டு அப்படி இப்படி பார்த்தேன். நான் சொன்னேன் எங்கேயுமே இல்லை, அவர் ஷாட்டுக்கு வருவார் நினைக்கிறேன், கேரளாவில் தான் இருந்திருப்பார், அவர் பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு. சரி ஓகே, நம்மளுக்கு பரபரப்பாக லைட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி லைட்டிங்கெல்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு ரவிவர்மா சார், சார் ஓகே சார், சார் டன் சார், சாரை கூப்பிட்டா போயிடலாம், ஓகேவா, சாரை கூப்பிட்டு வந்துங்க அப்படின்னா. சார் ரெடின்னு சொன்னாலும் இந்த உட்காந்து எந்திரிச்சு நிற்கிறார். நானும் அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு அந்த அசோசியேட் பார்த்தேன். அவர் அப்படின்னு நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு. என் அசிஸ்டண்ட் எல்லாம் அவன் வாயை பிறந்துட்டான். சார் கமல் சார் தான், இவர் தானா, இவர் பக்கத்துலேயே சார் நீ இவ்வளோ நேரம் நின்று பேசியிருந்தீங்கன்னு. அவர் பார்ப்பார், நமக்கு நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் இருந்திருக்காரு. ஆமாம், நான் பேசுகிறதெல்லாம் வந்து விட்டு அவர் ஏதோ சரி யாரோ நம்மளை தெரியாமல், எனக்கு சத்தியமாக தெரில அவர் தான் இருக்கார். நான் அதனால தான் எனக்கு ஒரு சஃபாரி போட்டு அவரோட படிக்கிற மாதிரி வந்து நின்றுதாங்க. சரி எங்கேயோ நிற்கிறாங்கன்னா நான் திரும்பி போகல, ஏன்னா அந்தளவுக்கு அவர் அடையாளமே தெரில சுத்தமாக. எனக்கு பக்கத்தில் நிற்கிறேன் நான், அவர் அப்படியே மெய் மறந்து பார்க்குறேன். கமல் சாரா? ஏன்னா நம்ம கமல் சாரோட அவரோட ஒரு பர்சனாலிட்டி, அவரோட அழகு நம்ம வந்து நான்லாம் வந்து சின்ன வயசுலலாம் கமல் சாரோட பயங்கர ஃபேனு. இப்போவும் தான் நான் அவருக்குலாம் நிறைய லெட்டர் போட்டிருக்கேன். எப்படின்னா இந்த அப்போ வந்து சினிமா எக்ஸ்பிரஸ், ஜெமினி சினிமான்னு பத்திரிகை வரும். அதில் நடிகர்கள் விலாசம்னு சொல்லி போட்டு கடைசி பேஜில் போட்டிருப்பாங்க. நான் இவருக்கு லெட்டராக போட்டுட்டு இருந்திருக்கேன். இங்கே வந்து நான் நடிகனான பிறகு தான் தெரியும் இதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க அப்படின்னு. இதை வந்து நான் வந்து அவர்கிட்ட சொல்லாமல் வேண்டாமான்ட்டு நான் பக்கத்தில் போய் சொன்னேன், சார் உங்களுடைய பரம ஃபேனு, நான் உங்களுக்கு நிறைய லெட்டர்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு. அவர் ஆச்சரியமாக பார்த்தாரு. அப்புறம் உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு ஆசை அப்படின்னாரு. அவருனால பேச முடியாது, இதாக தானே. ஓகே, பேசிட்டு மேக்கப் எடுத்த பிறகு வேணால் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. அப்போ எங்கே அவர் வந்து முதல்ல ஷூட்டிங் வர்றதும் அவர் தான், எல்லாரும் முடிஞ்சு போன பிறகு கடைசியில் போகிறதும் அவர் தான். ஓகே, அதுதான் அவரோட டெடிக்கேஷன். உலகநாயகனா அதுதான், சும்மாலாம் கிடையாது. கண்டிப்பாக. ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து விவேக் சார், ஐ மீன் இந்த படம் இந்தியன் 2 படம் வந்து விவேக் சார் அவர்களுக்கு கடைசி படமாக இருக்குது. அந்த படத்தில் நீங்கள் அவராக நடிச்சிருக்கீங்கன்ற பட்சத்தில் அது உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? நீங்கள் இல்லை, அதுதான் வந்து எனக்கு வந்து சங்கர் சார் என்னை கூப்பிட்டு கரெக்டாக உட்கார வச்சு, பாபு
இதில் விவேக் சார் பண்ணுறாரு. யூஸ்வலாக விவேக் சாருடைய ஒரு மேனரிசம் ஒன்று இருக்கும், அவரோட பாடி லாங்குவேஜ் இருக்கும், அதை மிரட்டுறது அப்படிங்கிறதுல அதெல்லாம் இதில் கிடையாது. இது வந்து ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு ஆஃபீஸர். ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக மைண்டில் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கங்க, அதை மைண்டில் வச்சுட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போட்டு காமிச்சார். அவர் எப்படி வாக் பண்ணணும், எப்படி திரும்பணும், என்ன ஆகுது, இதை ஃபுல்லாக நான் மைண்டில் ஏற்றிட்டு நான் செட்டுக்கு போய்ட்டு விவேகாக மாறிடுவேன். ஓகே ஓகே. நான் பண்ணுறது பார்த்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா, டைரக்டர் சார்ட்ட நல்லா நான் பண்ணானா உடனே வந்து அதை பாராட்டுவார். சூப்பர். அதில் எந்தவித இது அவர் இவ்வளோ பெரிய டைரக்டர் என்னை பாராட்டுங்கிற அவசியமே இல்லை, சூப்பர் சூப்பர்னு கிளாப் பண்ணுவார். அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் எத்தனையோ டைரக்டர்ஸில் பார்த்துருக்கேன், பயங்கரமாக டென்ஷன் ஆகிற டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் அடி வாங்குறது பார்த்துருக்கேன். பட் ரொம்ப கூலாக டென்ஷனே ஆகாமல் இவ்வளோ பெரிய செட்டப்பு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் அவர் வந்து ரொம்ப கூலாக வேலை வாங்குறதுங்கிறது கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுப்பார். சூப்பர். நான் பார்த்ததில்ல டென்ஷன் ஆகுது. ஓகே ஓகே. ஒரு வாட்டி கூட பார்த்ததில்ல. இல்லை பார்த்தேன். யாருமே இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் திட்டுறது அதுதான் சொல்கிறேன்ல, விஜயவாடாவில் வந்து 10,000 பேர், 10,000 பேருங்க 4 கார்னர்லேருந்து வரணும். அந்த 10,000 பேர் வந்து ஒரு இடத்துல நிற்கணும். அந்த டேக் 1 more ஆயிடுச்சுன்னா மறுபடியும் எல்லாருமே பிரிஞ்சு போகணும், மறுபடியும் அந்த இடத்துல நிற்கணும். ஆனால் அந்த இடத்துல கூட அவர் டென்ஷன் ஆகாமல் இருங்க. அந்த இதில் வந்து நான் தான் விவேக் சார், நான் தான் வந்து கமல் சாரை அரெஸ்ட் பண்ணி அந்த வேனில் ஏற்றுறது நான் தான். ஓகே ஓகே. இதில் வந்து பெரிய சப்போர்ட் என்னென்னா பாபி சிம்மா சாரும். அவர் ஆரம்பத்தில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகலை. அவர் பெரிய ஆர்டிஸ்ட் தான், என்னை பொறுத்தளவு அவர் பெரிய ஆர்டிஸ்ட் தான். என்னை கம்பேர் பண்ணும்போது அவர் ஒரு பெரிய இதாக தான் இருக்கார். ஆனால் அவர் எந்த ஈகோ இல்லாமல் என் கூட ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்தார் அவர். ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக இந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டே ஆகணும் சார். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க விவேக் சார் மாதிரி நமக்கு உடம்புலேயே ஊர்னது அப்படின்னு. உங்களுக்கும் விவேக் சாருக்குமான புரிதல் எந்த மாதிரி இருக்கும்? எப்படி உங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு நட்பு ரீதியாகவும் சரி நம்ம தெரியும்? எனக்கும் விவேக் சாருக்கும் உண்டான ஒரு கெமிஸ்ட்ரி பாண்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவுக்கு அப்பாற்பட்டே அவர் கூட நான் ரொம்ப ட்ராவல் பண்ணுவேன். எனக்கு ஷூட்டிங் இல்லைனா கூட அவரோட ஆஃபீஸ் இருக்குது, ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவார். நான் போய் அவர் கூட உட்காருவேன், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். அவர் கூட நான் இது வரைக்கும் எல்லாமே இண்டிவிஜுவல் காமெடி தான் பண்ணியிருக்கேன். அவரை நம்பி ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அவங்களாம் பாவம் இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்காங்க. ஓகே ஓகே. எங்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஒரு சீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம பேசுவோம். நாங்கள் பேசுவோம், பேசிட்டு அந்த ஸ்பாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகும். அந்த பேப்பரில் ஸ்க்ரீன் இல்லை, இப்போ பேடில் இல்லாத விஷயம் அங்கே வந்து இப்படி அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஹைலைட் என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா நான் சொன்னால் அது வந்து நல்லா இருக்குன்னு அது ஒத்துக்குவார். அண்ணே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுது எங்கே நல்லா இருக்குடா, சூப்பர், இது நோட் பண்ணிக்க, நல்லா இருக்காரு, அது வேண்டாடா, அது சொன்னீங்கன்னா இந்த விஷயம் இடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவார். நிறைய டைரக்டர்கள், நிறைய ஆர்டிஸ்ட்டை கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்லாம் என்னோட அனுபவத்தில் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டால் கட் உன்னை யார் அது சொல்ல சொன்னா, நீ மானிட்டரில் பண்ணியாது. இல்லை சார், அது டைரக்டர் மெதுவாக வந்து சொல்லுவார், நல்லா இருந்துச்சு, டேக்கில் பண்ணியிருக்கேன்றார். ஆனால் அந்த மாதிரி ஆனால் விவேக் சாரை பொறுத்தளவு கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டை தட்டி கொடுத்து அந்த மோட்டிவேஷன் பண்ணி என்ன திறமை இருக்கோ அந்த திறமை வந்து அது ஜூஸ் எடுத்துக்குவார். நான் தான் பண்ணணும், நான் தான். விவேக் சார் இருக்கிறது பெரிய பீக்கில் இருக்கார். நான் சொல்கிறது அவர் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. நானும் இல்லை, ஒரு நல்ல விஷயம் யார் சொன்னாலும் அவர் வந்து கேட்பார். அந்த சுதந்திரம், அந்த ஃப்ரீடம் வந்து அவர் கொடுப்பார். அதனால தான் நமக்கு வந்து அவர் கூட ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. வந்தோமா நின்னமா போனோமான்றதுலாம் இருக்காது. நமக்கு ஒரு விஷயம் தோணுது, ஃபஸ்ட்டு சொல்லும்போது தோணலை, ரெண்டாவது திடீர்னு ஒரு ஸ்பார்க் ஆகும் நமக்கு. இது சொல்லலாமா வேண்டாமா, சொன்னால் தப்படுங்கண்ணா அவர்கிட்ட தைரியமாக சொல்லலாம். அண்ணே எனக்கு இப்படி தோணுதுண்ணே, நல்லா இருக்கா, இது பண்ணலாமே அப்படிம்பாங்க. அதுதான் விவேக் சார். ஓகே. அதாவது ஸ்பாட்டில் வந்து உங்ககிட்ட ஏதாவது இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை இது இப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ இந்த மைனர் குஞ்சு காமெடியெலாம் வந்து அவர் அந்த கண்டென்ட் வந்து இதாண்டா மேட்டர் சொன்னோன்னா நான் பாடி லாங்குவேஜில் நான் மேனரிசம் நான் அப்படி செஞ்சு காமிச்சேன். ஓகே. செஞ்சு இது வேண்டாம், இது சூப்பரா, இது நல்லா இருக்குது அப்படிங்கிறது அவர் நான் செஞ்சு காமிச்சதை அவர் வந்து ஓகே பண்ணது தான். ஓகே ஓகே. நான் கண்டிப்பாக இந்த கொஸ்டினை கேட்கலான்னு இருந்தேன். நான் இந்த மைனர் குஞ்சு காமெடி வந்து எப்படி நீங்கள் வந்து அந்த ரைட்டிங்காக வந்து கொண்டு போனீங்க, நீங்கள் உங்களோட அந்த பாடி லாங்குவேஜ் நீங்கள் இந்த அப்படி நின்றுக்கிட்டு ஒரு மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணுவீங்க, அந்த சீனை நீங்கள் எப்படி வந்து இது பண்ணீங்க? இல்லை, அது வந்து செல்முருகன் சொல்லிட்டு அவர், அதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு காமெடி அதுதான். அப்போ அந்த காமெடி அந்த டைலாக்கு சொல்லும்போதே அங்கேயே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே குபீர்னு எல்லோரும் சிரிச்சிட்டாங்க. எல்லாருமே சிரிச்சிட்டாருன்னா டே ரிசல்ட் இங்கேயே தெரிஞ்சிருச்சுரா அப்படின்னு. அந்த சுட்டுட்டு ஓடுறதெல்லாம் வந்து அந்த என்னோடய பாடி லாங்குவேஜ், அதெல்லாம் போன பஞ்சாயத்துலேயே அப்படிங்கிறதெல்லாம் விஷயம்லாம் வந்து போனோன்னா
கிட்டத்தட்ட விவேக் சார் சிரிச்சே வந்து 6-7 டேக் போயிடுச்சு. விவேக் சார் சிரிச்சு ஒன் மோர் அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அங்கேயே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சிரிச்சு 6-7 டேக் போச்சு சார். நான் அதுதான் சொல்றேன், எனக்கு அதுதான் கண்டென்ட் அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஆடியன்ஸ் சிரிச்சா கூட பரவாயில்ல, அவரே சிரிச்சிருவாரு. சூப்பர். சிரிச்சு எத்தனை டேக்கு, நிறைய டேக் போய் சரி ஓகே 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 ஓகேடா பண்ணிடுவோம், ஓகே பண்ணுறா, உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு சிரிப்பு வருதா, இப்படி வருவார், உன்னை பார்த்தாலே சிரிப்பு வருது, சரி நீ பண்ணுறா, இப்படி அது போய் எடுத்தோம். அதோட ரிசல்ட் வந்து எனக்கு அங்கேயே கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக உங்களோட கேரியரில் அது ஒரு டாப் நாச்சான ஒரு காமெடி. ஆமாம், இன்றைக்கும் எங்கே போனாலும் மைனர் குஞ்சு தானே சொல்கிறாங்க. அதை வந்து நான் மாற்றணும், அது வந்து வேறு வெளியே வரணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. காமெடி மட்டும் இல்லை, இப்போ காமெடி இல்லாமல் என்னால் வந்து சீரியஸாகவும் பண்ண முடியும். ஒரு டைரக்டர் நினச்சாதான் ஒரு நடிகை உருவாக முடியும். இன்றைக்கி பாருங்கள், சிங்கப்புலின்னு ஒரு காமெடி நடிகர், அவர் இது வரைக்கும் காமெடியே பண்ணியிருந்தார். மகாராஜான்னு ஒரு படத்தில் வந்து அவரோட டோட்டலாக அவருடைய இதே கேரியரை மாற்றி விட்டார்ல டேரக்டர். கண்டிப்பாக. ஸோ வாய்ப்பு தான் அவரோட கொடுத்து ஒரு டைரக்டர்னால இவரை மாற்ற முடியும்னா மாற்ற முடியும். அது அவர் வேலை வாங்குற ஸ்டைலில் தான் இருக்குது. ஓகே சார். அதனால் எனக்கு சீரியஸ் கேரக்டர் கிடைச்சாலும் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும். அதான் கண்டிப்பாக தேடி வரும் சார். நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பாபு நீ சுந்தர் சி டைரக்ஷனில் இன்னும் பண்ணல, அவர் கண்ணில் பட்டானா, ஏன்னா அவர் தான் இன்றைக்கி காமெடி ஜானர் எடுத்துகிட்டு இருக்கிற டைரக்டர். அவர் சக்தி சிதம்பரம், சுந்தர் சி சார், இவங்க தான் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சந்தான சாருக்குன்னு அவருக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்காரு. இருந்தாலும் சந்தான சார் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவார். எனக்கு வந்து இது வரைக்கும் நான் சந்தான சாரை நேராக மீட் பண்ணதே இல்லை, ஹீரோனவர். ஆமாம். ஓகே. அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் கூட வந்து அவரோட ஓன் ப்ரொடக்ஷனில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்து இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க. சரி, இவங்கெல்லாம் யாராவது மனசு வச்சு நம்மளை வந்து இறக்கப்பட்டு கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க, நான் இது டைலாகாக சொல்லியிருக்கேன், கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க, கூப்பிட்டு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நான் சொல்லிக்கிறேன் சார். அப்புறம் அடுத்து வந்து நீங்கள் நிறைய அஜித் சார் அப்புறம் விஜய் சார் அவங்களோடலாம் வந்து பண்ணியிருக்கீங்க. அவங்கள எங்கேயாவது நேரில் பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கா? சிட்டிசன் படத்துலலாம் நீங்கள் கூட அந்த பின்னாடி வந்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 40 டேஸ் இருந்தேங்க. 40 டேஸ். ஓகே. அவரை எப்பயாவது இப்போ ரீசெண்டாக பார்க்குற மாதிரி அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. நானும் அது ஏன்னா நானும் வேற ஒரு ட்ராக்ல அப்படி இப்படி பிஸியாக இருக்கிறதுனால பார்க்கல. ஆனால் அஜித் சார் என்னை பார்த்தாலும் மைனர் தான் கூப்பிடுவார். ஓ, அவர் மைனர் தான் என்னை கூப்பிடுவார். ஓகே. நான் வந்து இந்த சிட்டிசன் படத்துக்காக வந்து பழவேற்காடு இது இருக்கு, அதில் வந்து காலையில் 5 மணிக்கு அந்த படகு இருக்குல்ல, அந்த படகுல வந்து அது வந்து உள்ள செட்டு போட்டிருப்பாங்க. ஒரு நடுக்கடலில் தான், தீவில் தான் அத்திப்பட்டி செட்டு போட்டிருக்காங்க. ஸோ டெய்லி காலையில் 5 to 5:30 ஏன்னா மக்கள் வந்து சேர்றதுக்குலாம் யார் போவோன்னா, நான், மீனா மேடம், அஜித் சார், அப்புறம் பாலுன்னு ஒரு ரிகார்ட்ஸ் பாலுன்னு இருக்கிறார், அவர், நாங்கள் தான் போவோம் டெய்லி. நான் பயங்கரமாக ஜீன்ஸ் டிஷர்ட்லாம் போட்டு, அப்போ நான் வந்து நடிக்கலாம், என்ன கேரக்டர் பண்ணணும்னு சொல்லல, டைரக்டர் ஃப்ரெண்ட் ஆகிட்டே எனக்கு ஒரு கேரக்டர்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தார். டெய்லி நான் ஜீன்ஸ் டிஷர்ட்லாம் போட்டேன். இவன் வந்தானே அஜித் சார் என்னை பார்த்துட்டே இருந்தார், டெய்லி பார்த்துட்டார். ரொம்ப கேஷுவலாக ஒரு நாளைக்கு கேட்டார், இதில் பாபு என்ன பண்ணுறா அப்படின்னு. சார் அந்த குமுஸ்தா கேரக்டர் ஒன்று, இந்த வக்கீல் இது கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கும், என்ன தோணிச்சு தெரில, வந்தார். அவங்க என்ன பேச, நான் ஒரு வேறு எங்கேயோ நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், இவா அப்படின்னாரு. ஒரு அழுக்கு வேட்டி, ஒரு கிழிஞ்சு போன பனின்னு கொடுத்துட்டு கட்டிட்டு வந்துட்டார். கச்ச முடிய வெட்டி விட்டாங்க, கலர் பூசி விட்டாங்க, அத்திப்பட்டி, நாளையிலேருந்து அத்திப்பட்டின்ட்டார். ஊருக்கார. ஆமாம், நான் டெய்லி டிஷர்ட் போட்டு பந்தவர் போயிட்டு இருந்தேன். கட் பண்ணால் அடுத்த நாள் படகுல அழுக்கு வேஷ்டி, அழுக்கு சட்டை, அந்த இதோட தான் அப்படியே போகிறேன். நான் அவரை பார்க்குறேன், அவர் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டேன். அவர் என்ன டெய்லி வாட்ச் பண்ணியிருக்கேன், நீ என்னடா டெய்லி டிஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அத்திப்பட்டி அழுக்கு 40 நாள் 30 20 25 30 நாள் இருக்கும், அழுக்காவே வாழ்ந்தேன். அந்த இடத்துல உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவர் தான் சொன்னாரா? இல்லை, அது அங்கே பெருசாக வாய்ப்பு இல்லைனாலும் அவர் பக்கத்துலேயே இருப்பேன் நான். சூப்பர். ஓகே சார். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்தியன் 2 படங்கள் அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் ரொம்ப அதிகமாக வருது, கலவையான விமர்சனங்கள் வருது. அது உங்களை எதுவும் பாதிக்குதா? எப்படி? என்ன? கண்டிப்பாக பாதிக்கும் சார். என்னன்னா, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல வந்து இந்த படம் வந்து ஒரே வரியில் வந்து படம் குப்பையா, என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு சீக்வன்ஸும் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, நான் வந்து இந்த ஒரு ஷாட்டில் ஒரு 2-3 ஷாட்டு தான். இங்கேருந்து நான் மலேசியாவில் இருந்தேன், மலேசியாவிலேருந்து சென்னை வந்து ஏர்போர்ட்டில் வந்தேன்னா, அங்கேருந்து ஹைதராபாத்லேருந்து குஜராத்திலிருந்து காரில் வந்து நானும் பாபி சிம்மா சாரில் 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே போயிட்டு வந்தோன்னா 3 ஷாட் 4 ஷாட்டு தான். படத்தில் வந்து சில நொடி தான் வரும். ஆனால் அதுக்கு இவ்வளோ ட்ராவல் இருக்குல்ல, இவ்வளோ தூரம் போய் ரிஸ்க் எடுத்து இத்தனை பேர் அங்கே போய் இறங்கி அதை வந்து பண்ணிட்டு அப்படி. அதே மாதிரி இந்த விஜயவாடாவில் இந்த 10,000 பேர் சொன்னதில் கிட்டத்தட்ட 5 நாள் எடுத்தாங்க. இந்த 10,000 பேருக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். கண்டிப்பாக. அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து, தண்ணியிலேருந்து, அக்காமடேஷன்லேருந்து, இந்த மார்க்கு மாறக்கூடாது,
அது என்னன்னா அவர் கண்ணிலேருந்து தப்பிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய கூட்டத்துலேயும் யாரோ ஒருத்தன் மார்க் தப்பி நின்னானா மானிட்டர் பார்த்து சொல்லுவார், ஏய் அவன் பாரு மாற்றி நிற்கிறான் பாரு, அவனை இங்கே நிற்கிற சொல்லு அப்படிம்பாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் மிரண்டுருவாங்க. இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், இப்போ இருக்கிற சில டைரக்டர்ஸ்கெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு 14 அசிஸ்டன்ட் டைரக்டர் 15 அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இருக்காங்க. ஓகே கேள்விப்பட்டேன். இவருக்கு மொத்தமே 7 பேர் தான். வெறும் 7 அசிஸ்டன்ட். இவ்வளோ பெரிய செட்டப்பு, இவ்வளோ பெரிய இதுக்கு இவரே 7 அசிஸ்டன்ட் தான். அவங்க தான் இருக்காங்க, வேற யாருமே இல்லை. எந்த ஆர்ப்பாட்டம் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது, சைலண்டாக இருக்கும். நான் டென்ஷன் ஆனது பார்த்ததே இல்லை. அவர் ஏதாவது இப்போ நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணுறதை பார்த்துட்டு உங்கள் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இல்லை இது இந்த மாதிரி பண்ணலாமே இல்லை அந்த மாதிரி பண்ணலாமே ஏதாவது உங்களை ஏதாவது? நான் அதுதான் சொல்கிறேன்ல, நான் என்னோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எதுக்கு சிரிக்காருன்னு தெரியல. குபீர்னெல்லாம் சிரிச்சிருக்காரு சங்கர் சார். குபீர்னு சிரிச்சிருக்காரு. ஓகே சில டைலாக் அதெல்லாம் இப்போ தேர்ட்லாம் வரும், அப்புறம் சொல்லக்கூடாது, என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஒரு சில வேண்டெல்லாம் பண்ண குபீர்னு சிரிச்சார். சிரிச்சிருந்து அவர் வந்து கிளாப் பண்ணி பாராட்டி உள்ளே வச்சுட்டு ஏன் வஞ்சனை பண்ணுறீங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் ஒரு சீனில் வந்து டேக் வாங்கினேன். 1 டேக்கு 2 டேக்கு 3 டேக்கும் போது எனக்கு எமோஷன் ஆகி ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல். ஐயோ நம்ம டேக் வாங்குறோமே. ஏன்னா பாபி சிம்மா வந்து லென்த்தாக டைலாக் பேசிட்டு இருக்காரு பாபி சிம்மா சார். அது அவர் பாபி சிம்மா சார் பேசுகிற டைலாக்லாம் நார்மலாக நம்மளால பேச முடியாது. அது ஒரு விதான டைலாக்ஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் ஒரு டேக் வாங்குறதுனால அவரும் ஒன்றுல. அப்புறம் வந்து பாபு ரிலாக்ஸ், ஒன்றும் இல்லை, ஒன் மோர் பண்ணுங்க. ஓகே டன் பண்ணிட்டேன். சூப்பர், ஏன் வச்சுட்டு வஞ்சனை பண்ணுறீங்கன்னு போயிட்டே இருக்காரு. நான் பாபி சிம்மாட்ட சாரி சார், நோ ப்ராப்ளம். ஏன்னா அவருக்கு பாவம், அவர் லென்த்தாக ஒரு டைலாக் பேசுகிறாரு. நான் சின்ன மேட்டர். அது என்னன்னா, அதுதான் சங்கர் சாருடைய இது பெருந்தன்மை. அங்கே அந்த இடத்துல முகம் சுளிக்கவோ அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகியிருந்தா கூட நமக்கு சுத்தமாக வராது. நான் வந்து பயங்கரமாக பேர்ட் வேர்ட்ஸ்லாம் போட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் அடி வாங்குற டைரக்டர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். இவர் இப்படி ஒரு டைரக்டர் நான் ஃபஸ்ட்டு இவர் அறிமுகமாகாதுன்னு சங்கர் சார் எப்படி பண்ணுறாரோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பாரதி சார், பாலா சார், சில டைரக்டர் பேர் சொல்ல விரும்பலை, வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ரொம்ப கூலாக ரிலாக்ஸாக பண்ணார். சார் இந்த படம் உங்களை அணுகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சா? ஏன்னா இதில் நம்ம வரமாட்டோமே, நம்ம இடத்துல வந்து விவேக் சார் தான் வருவாங்க அப்படின்றது லெஜண்ட் பத்திலே நாங்கள் அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நான் வரமாட்டேங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. நான் பாட்டில் கமிட் ஆனோன்னே எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டேன், சொல்லிட்டேன் இந்தியன் 2ல் நான் வந்து நடிக்கிறேன், விவேக் சாருக்கு பதில் நான் தான் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி பயங்கர எப்படி சொல்கிறது பார்ட்டியெல்லாம் வச்சுட்டேன். ஆமாம் பார்ட்டிலாம் வச்சுட்டேன். எங்கே விட்றாங்க, என்னடா இவ்வளோ பெரிய இதில் இருக்குது அப்படின்னு. உன்னோட இத்தனை வருஷ கேரியரில் இதுதான் நீ வந்து அப்படி நான் இப்போ சென்னை வந்து நம்ம வந்து அப்படியெல்லாம் போச்சு மைண்டில். அப்புறம் ஒர்க் பண்ண அறிகுறியாக எனக்கு வந்து அப்படியே தெரியாது. ஏன்னா நான் நடித்து முடிப்பேன். நான் முடித்த உடனே இந்த சிஜி டிபார்ட்மெண்ட் வந்துடுவாங்க, சார் நீங்கள் இப்படி வந்துருங்க அப்படின்னு அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸ்பாட்லேயே என்னை மட்டும் அங்கேருந்து நிறுத்திட்டு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், ஆஹா. அப்புறம் நான் வந்து அசோசியேட் டைரக்டர்கிட்ட விசாரித்தேன், அந்த பிரபு சொல்லிட்டு அவர்கிட்ட, இது எப்படி சார் இது நான் வருவேன், ஏன் சார் அதில் சஸ்பென்ஸ் விடுங்க, சொல்லுங்கள் சார், விவேக் சார் தான் சார் வருவார். ஆடி போயிட்டேன், விவேக் சாரா அப்படின்னு. அப்புறம் நான் என்னோடய எமோஷனும் போய் நேராக போய் டேரக்டே சொன்னேன், சார் எங்கேயாவது ஒரு இடத்துல என் முகம் தெரிகிற மாதிரி பண்ண முடியுமா சார் அப்படின்னு ரொம்ப எமோஷனாகி தான் கேட்டேன். என்ன சார் இவ்வளோ படத்தில் என் முகம் தெரியலங்கிறது. பாபு நம்ம அடுத்தடுத்து பண்ண போகிறோம், ஏன் கவலைப்படுறீங்க, இதோட முடியறது இல்லை, டோன்ட் வெரி, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறது தான் சார் கிரெடிட்டு, நீங்கள் பண்ணுறது தான் கிரெடிட், எனக்கு விவேக் சார் நீங்கள் பண்ணுறது தான் கிரெடிட்டு, நீங்கள் பண்ணால் கூட இவ்வளோ இது இருக்காது, அதனால் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொன்னோன்னே அப்புறம் மனசுக்குள்ளே நானே தீர்த்துட்டேன். இந்த பக்கம் உலகநாயகன், இந்த பக்கம் சங்கர் சார், விவேக் சாருக்கு பதில் நான் நடிக்கிறேன், அதை என்னை வச்சு பூர்த்தி பண்ணுறாங்க, அதுக்குண்டான வாய்ப்பு கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது எனக்குள்ளே மனசு தேத்திட்டு இந்த நேரத்தில் நான் சங்கர் சாருக்கு மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னை செலக்ட் பண்ணியிருக்காருல, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கே நான் வந்து சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். ஓகே. இப்போ நான் இன்னொன்று இது கண்டிப்பாக அதை கேட்கணும். முன்னாடி அதாவது இந்த இந்தியன் 2 வாய்ப்பு வர்றதுக்கு முன்னாடி அந்த கால் வந்திருக்கும் உங்களை இந்த மாதிரி வந்து நாங்கள் பார்க்க வாங்கன்னு சொல்லுவோம். அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் சொல்லியிருப்பீங்க. அதுக்கும் இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் உங்களை எப்படி பார்க்குறாங்க, என்ன மாதிரியான ஒரு இதில் பார்க்குறாங்க? இல்லை அது வந்து அவங்க வந்து பெருமையாக தான் நினைக்கிறாங்க. விவேக் சாருக்கு பதில் உங்களை வச்சு பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில், இத்தனை கோடி ரூபா ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் நின்று அதை ஃபில்அப் பண்ணியிருக்கீங்கிறது எவ்வளோ பெரிய பெருமையான விஷயங்க. கண்டிப்பாக அது ஒன்று. இப்போ சத்யன் தேட்டர் தான் படம் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸோட. நான் தியேட்டரில் எனக்கு தெரியுமில்ல, எப்போ வந்துடுறேன், இது சத்தியமா நான் நான் தானே யோ மாதிரியா விவேக் சார், சத்தியமா நான் தான்டா இதெல்லாம், நீ அடுத்த சீன் பாரு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அளவுக்கு அக்யூரேட்டா ஒரு டாட்டு கூட டிஸ்டர்பன்ஸ் இல்லை, தெரியல.
நெடுமுடிது கூட சில இடத்துல ஒரு ஆடியன்ஸுக்கு தெரியுமா என்ன தெரியல, நம்ம ஒரு டெக்னீஷியனாக இது ஆர்டிஸ்டாக இருக்கிறனால நமக்கு நெடுமுடிது கூட தெரியுது, எனக்கு சுத்தமாக தெரியல, அந்தளவுக்கு மேட்ச் ஆச்சு. ஓகே ஓகே. அதுதான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னாங்க. நான் என்ன எடுத்து போட்டு ஒரு ஷெடியூல் முடிஞ்சோன்னே என்னோட இது எப்படி ஸ்க்ரீனில் எல்லோரும் நின்று செக் பண்ணி சிஜி டிபார்ட்மெண்ட்டு, கேமரா டிபார்ட்மெண்ட்டு, சங்கர் சார் எல்லாம் பார்த்துக்காங்க. அப்போ எல்லாரும் போட்ட கமெண்ட்ஸ் என்னன்னா, சார் கோவை பாபுக்கும் விவேக்கும் பிறந்த மாதிரியே இருக்கார் சார் இவர் அப்படின்ட்டாங்க. அப்படி தான் வந்து சொன்னார், எங்கிட்டே சொன்னார், பாபு உன்னை வந்து கோவை பாபுக்கும் விவேக்கும் பிறந்த மாதிரியே இருக்கீங்க நீங்கள். இப்போ நீங்கள் இந்தியன் 3ல இருக்கீங்களா? உங்களோட இதெல்லாம் இருக்கு கொஞ்சமாக தான் இருக்குது, ஆனால் மேக்ஸிமம் நான் இதில் வந்து முடிச்சிட்டிங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த விஷயம் சார் எப்படின்னா, இப்போ வந்து கமல் சார் விவேக் சார் அவர்களும் பெரும்பாலான படங்களில் சேர்ந்து நடிச்சதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த படத்தில் அவங்க 2 பேருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னா, நிறைய விஷயம், நிறைய விதமான கான்ட்ரவர்ஷியல்ஸ் அவங்கள பற்றி வந்துச்சு. அது என்னன்னா வந்து ஒரு படத்தோட இதுக்கப்புறம் வந்து ஒரு படம், அது நானும் பேர் சொல்ல வரும்ல, அந்த படத்தில் விவேக் சார் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஸ்டாரோட படம் வந்து முன்னாடி வந்துருச்சு, அதனால இந்த படம் வந்து சரியாக போகணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது அவங்க எப்படி ஸ்பாட்டில், ஏன்னா அவங்க 2 பேருக்குமான ஒரு சீன் இருந்துச்சு, அது வந்து அவங்க எப்படி இது பண்ணிக்கிறாங்க, அதாவது பேசினாங்களா, எந்த மாதிரி விஷயங்கள் அவங்க 2 பேருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங்? இல்லை அந்த மாதிரி அவங்களுக்குள்ள அப்படி நடந்த மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா நான் தான் இல்லை அது அவங்க 2 பேர் இது பண்ணது தானே. ஆனால் என்னன்னா விவேக் சார் மேலே வச்சிருக்கிற மரியாதையும் அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த இந்தியன் டூவில் எனக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னா, விவேக் சார் இறந்துட்டார், அவர் நினச்சிருந்தாங்கன்னா அந்த கேரக்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே. எத்தனையோ நம்ம ட்ராக் பண்ணலாம், ஒன்றும் அந்த கேரக்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கமல் சார் கூட விவேக் சார் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஆமாம், அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி நான் கமல் சார் கூட நடிக்கணும்னு, ஏன்னா அவருடைய எல்லா படத்துலையும் சங்கர் சாரோட படத்துலலாம் இவர் நடிச்சிருக்காரு கண்டிப்பாக, பட் கமல் சார் கூட நடிக்கிறது தான் ஃபஸ்ட் டைம். ஆமாம். ஸோ அது நடிக்கணும்னு அவரோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் நினச்சிருந்தானா நான் சொன்னேன்ல, இந்த கேரக்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டானா முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் மேலே வச்சிருக்கிற அந்த நட்பு தான், அந்த மரியாதையும் இம்பார்ட்டன்ஸும் தான் இந்த படத்தில் ஃபுல்லாக வந்து விவேக் சார் வர வச்சுருக்காங்க. அதனால தான் நான் உள்ளே வந்தேன். ஓகே ஓகே. அது உங்களுக்கு இப்போ எந்த அளவு, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது மைண்ட் செட்? இப்போ எனக்கு நிறைய ஃபோன்ஸு, இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஏகப்பட்ட ஃபோன்ஸ் வருது, நிறையா சேனல்ஸில் இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்கேன். சொன்ன விஷயம் தான் திருப்பி சொல்கிறேன். என்னன்னா படத்தை வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்க. இதில் என்னென்னா நெகட்டிவாக பேசுகிறது ஓகே தான், பட் என்னென்னா இது வந்து சாதியமாக, இது வந்து எல்லாரையும் பாதிக்க போகிற ஒரு விஷயம் தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த அவருடைய எல்லா படத்துலையும் ஒரு மெசேஜ் இருக்கும். நம்மளால் முடியாத ஒரு விஷயத்த வந்து ஸ்க்ரீனில் பார்த்து நம்ம திருப்தி அடைகிற ஒரு விஷயம். இப்போ அந்த பஸ்ஸு ஒரு ஹோட்டலில் போகும்போது நம்ம பசியில் இருப்போம், நம்ம நினச்ச ஒரு ஹோட்டலில் அவன் நிறுத்த மாட்டான், அவன் பர்டிகுலராக ஒரு ஹோட்டலில் போய் நிறுத்திட்டு நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் போட்டு அந்த கண்டக்டர் எல்லா கண்டக்டரும் டிரைவர்ஸுமா உட்காந்து திருட்டு இருப்பாங்க நல்ல ஐட்டமாக. நம்ம வந்து நமக்கு கொடுக்குற இதுதான் ஒரு வேலை, அதாவது 10 ரூபா பொருளில் 3 மடங்கு அதிகமாக வைப்பானுங்க, நம்ம வேறு வழி இல்லாமல் தின்னுட்டு புலம்பிட்டே வருவோம். ஸோ இதெல்லாம் வந்து இப்படி ஒரு சீன், இப்படி உண்மையிலே ஒரு தாத்தா இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதை வந்து நம்ம திருப்திப்படுத்துறது தான். நம்மளால முடியாத ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா, இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும், ஒருத்தர் கேட்கறதுக்கு ஒருத்தர் வந்தானே எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்க்ரீனில் பார்த்து நம்ம திருப்தி, நான் சொல்கிறேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் சொல்கிறேன், மற்றவங்க எப்படின்னு தெரியல, நான் திருப்தி அடைகிறேன். இந்தியன் தாத்தா மூலியமாக ஒருத்தன் அப்படி வரமாட்டானா அப்படிங்கிற விஷயம்தான். சரி, ஓகே ஓகே. ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பேசுனீங்க. உங்கள் மூலமாக நாங்கள் வந்து விவேக் சாரை வந்து தெரியல பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, எனக்கு ரொம்ப நன்றி. எனக்கும் ரொம்ப நன்றி. நானும் இந்த இன்டர்வியூ மூலிமா சொல்லிக்கிறேன், காமெடி தான் அப்படின்னு முத்திரை குத்துற வேண்டாம். ஓகே ஓகே. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன். எனக்கு வாய்ப்பு வந்து ஒரு டைரக்டர் நினச்சா மட்டும்தான் நடிகனாக உருவாக முடியும். அதனால் வாய்ப்பு கொடுத்துட்டானா நம்ம வந்து அவர் இல்லாத இடத்தையும் என்னால் ஃபில்அப் பண்ண முடியும். ஒரு நடிகனாக ஒரு கேரக்டராகவும் என்னால் ஃபில்அப் பண்ண முடியும். அதான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.